ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பயங்கரமான ஒரு ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக். திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். வித் நியூ நாத்தனார் அப்படின்னு அவங்க போஸ்ட் பண்ணதை வச்சு, மயூரி அவங்க போஸ்ட் பண்ணதை வச்சு. ஆனால் இந்த திருமணம் பயங்கர ட்விஸ்ட்டுக்கு இடையில தான் வந்து நடக்குது. எஸ், இந்த ஹை வோல்டேஜான ட்ராக். அதாவது இந்த பக்கம் வந்து கண்மணியோட வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வந்து கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்பு வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த கல்யாணம் பிடிக்காம அன்போட ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க. இதில் அன்போட அம்மா வந்து சொன்ன பொய், அந்த பொய்யை வந்து மயூரி வந்து ஐயர்கிட்ட பேசும்போது ஒட்டு கேட்டுடுறாங்க. அதை கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் கண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து கண்மணியை கடத்துறதுக்காக ஆளுங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறாங்க. இது எல்லாத்தையும் மீறி கண்மணி அன்பு இவங்களோட மேரேஜ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. இங்கே மயூரியை வந்து கடத்த வந்த கும்பல் கண்மணிக்கு பதிலாக மயூரியை கடத்திட்டு போயிடுறாங்க. அது இன்றைக்கி எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. கல்யாண பொண்ணை மாற்றி கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டாங்க அப்படின்னா, இங்கே வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவங்க எல்லா முயற்சியும் பண்ணுருவாங்க. ஜோசியர் வந்து பொய் சொல்லிருக்காரு கண்மணியோட ஜாதகத்தை பற்றி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, பயங்கர ட்விஸ்ட்டுக்கு இடையில இந்த மேரேஜ் நடந்துருது. அது எப்படி நடக்குது அந்த ட்விஸ்ட்டு தான் பார்ப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.